Good Bird Stories. வெயில் காலத்தில் வத்தல். துணிக்குருவியோட வீட்டு வாசல்ல ஒரு பெரிய பிளாஸ்டிக் கவரை போட்டு வச்சிருந்தா. துணியும் சோட்டுவும் சேர்ந்து வத்தல் போடுறதுக்கான மாவை கலந்துகிட்டு இருந்தாங்க. ஐயோ, காலையிலே வெயில் தாங்க முடியல டொனி. ஆனா இந்த பச்சை மிளகா வத்தல்ல சீரகமும் பச்சை மிளகாவும் போட்டு கலந்தா அந்த வாசமே ஆள தூக்குதுல்ல. ஆமா சோட்டு, இந்த ஜவ்வரிசி வத்தலை பாத்தியா? பல பலன்னு ஜொலிக்குதுல. இது நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்தா டப் டப் டப்புன்னு நல்லா வெடிக்கும். ஆமா ஆமா, சாம்பாருக்கு தொட்டுக்க இந்த வத்தலை வச்சு சாப்பிட்டா ஐயோ ஸ்வர்க்கம் தெரியும். சரியா அந்த நேரத்துல ஸ்வர்க்கம் தான் அப்படின்ற வார்த்தை காதுல விழுந்த உடனே கனவுல கூட சாப்பாடு கனவு கண்டுகிட்டு இருந்த பன்னு எழுந்திருச்சு வெளியில வந்தான். பன்னு கிளி கண்ணு தொடச்சுக்கிட்டு, அம்மா ஸ்வர்க்கமா, சாம்பாருக்கு வத்தலா? எங்க எங்க என்னோட பிளேட் எங்கம்மா? சீக்கிரமா எனக்கு ஒரு 10 வத்தலை போட்டு சாம்பார் சோறு போட்டு கொடுமா. ராத்திரி சாப்பிட்டது ஜீரணம் ஆயிடுச்சு. டேய், இன்னும் வத்தல் நாங்க போடவே இல்லடா. அதுக்குள்ள வத்தலை பொரிச்சு கொடுக்கணுமா உனக்கு? விட்டா இந்த பச்சை மாவே அப்படி சாப்பிட்டுருவ போலியே. அப்போ பன்னு பாத்திரத்துல இருக்கிற கஞ்சியை பார்த்து, என்னம்மா இது பாக்குறதுக்கு அப்படியே சப்ஜா சீட் போட்ட ஃபலூடா மாதிரி இருக்கு. இதை வேக வைக்காம அப்படியே சாப்பிடலாமா? எங்க ஒரு ஸ்பூனு கூட நான் டேஸ்ட் பண்றேன். டே பன்னு, இது ஜவ்வரிசி வத்தல் மாவுடா. பச்சையா சாப்பிட்டா வயிறு வலி வரும். இத நல்லா வத்தலா போட்டு 2 நாள் காஞ்சதுக்கு அப்புறமா தான் நாம பொரிச்சு சாப்பிடணும். 2 நாளா? இந்த வெயில்ல நானும் இதுங்களோட சேர்ந்து 2 நாள் காயணுமா? சரி பரவாயில்ல, நீங்க வத்தல் போடுங்க, நான் வேடிக்கை பாக்குறேன். துணி சோட்டு 2 பேருமே வத்தலை பிளாஸ்டிக் கவர்ல போட ஆரம்பிச்சாங்க. போட்டுக்கிட்டு இருக்கும் போதே அந்த வெயிலுக்கு காய ஆரம்பிச்சிடுச்சு. அப்பதான் சிச்சு காக்கா அங்க வந்துச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன காலையிலேயே வத்தல் போட ஆரம்பிச்சிட்டீங்க போல. இந்த வாசம் என் வீடு வரைக்குமே வந்துருச்சே. ஆமா சிச்சு, வெயில் காலம்ல, அதான் 2 வகையான வத்தல் போட்டுக்கிட்டு இருக்கோம். வாசம் வீடு வரைக்கும் வந்துருச்சுன்னு வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. கண்ணு வைக்காத, வத்தல் சரியா காயாது. சிச்சு காக்கா சிரிச்சுக்கிட்டே, அட கண்ணு படாது, ஆனா எங்க கொக்கு படும். எங்க காக்கா இனத்துக்கு இந்த வத்தல்னா ரொம்ப பிடிக்கும். நீங்க காய வச்சுட்டு உள்ள போன உடனேயே நாங்க கூட்டத்தோட வந்து ஆளுக்கு ஒரு வத்தல்னு எடுத்துக்கிட்டு போயிடுவோமே. ஐயோ, சிச்சு சொன்னது உண்மைதான் சோட்டு. இந்த வத்தலை பார்த்தா எறும்புங்களுக்கும் காக்காங்களுக்கும் அவ்வளவுதான் விட்டு வைக்காது. யாராவது வெயில காஞ்சி சாயந்தரம் வரைக்கும் இதை பாதுகாக்கணும், இல்லைன்னா கஷ்டம் வீணா போயிடும். ஐயோ, நான் வெயில உட்காந்தா எனக்கு பிபி அதிகமாயிடும். எனக்கு சமையல் அறையில சமைக்கணுமே, அப்ப யாரு? அப்படின்னு மொத்தமா சேர்ந்து 2 பேருமே பன்னுவை பார்த்தாங்க. பன்னு உடனே பின்னாடி நகர்ந்து போனான். என்ன 2 பேர் பார்வை எந்த பக்கம் வருது? நான் ரொம்ப சென்சிட்டிவான கிளி இல்லையா? வெயில்ல உட்காந்தா நான் சிக்கன் 65 மாதிரி ஆயிடுவேன். அதெல்லாம் முடியாது. டேய் பன்னு, நாளைக்கு இதை பொரிச்சா சாப்பிட போறது நீதானே? நீ மட்டும் காவலுக்கு இருக்கலனா சிச்சு காக்கா கூட்டத்தோட வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போயிடுவா, உனக்கு கிடைக்காது. அது கேட்ட பன்னு கொஞ்ச நேரம் யோசிச்சு, என்னது வத்தல் கிடைக்காதா? எல்லா வத்தலையும் எடுத்துட்டு போயிடுவாங்களா? யார் அது? எனக்கு ஒரு குச்சியை கொடுத்துட்டு போங்க. யாரு வந்தாலும் அவங்க காலை நான் அந்த குச்சியால அடிச்சு உடைச்சிருவேன். நீங்க தைரியமா உள்ள போங்க. சூப்பர்டா பன்னு, ரொம்ப நல்ல பையன் நீ. சரி சரி, நீ பார்த்து பாதுகாப்பா இருக்கணும். யாராவது வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க, சரியா? நாங்க உள்ள சமையலெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா வெளியில வரோம். அது வரைக்கும் நீ இரு. ஓகே ஆண்டி, என்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டீங்கல்ல, நீங்க தைரியமா உள்ள போங்க. நான் ஒரு ஆர்மி மேஜர் மாதிரி. சோட்டு துணி 2 பேரும் உள்ள போயிட்டாங்க. சிச்சு காக்கா பார்க்கலாம் எவ்வளவு நேரம் இவன் பாதுகாக்கிறான் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே உள்ள போயிட்டான். மதியம் 1 மணி ஆச்சு. பாவம் பன்னுவுக்கு வேர்த்து கொட்டுச்சு. அவன் மூச்சு வாங்கிக்கிட்டே, ஐயோ என்ன வெயில் இப்படி அடிக்குது. என்னை இந்த வெயில்ல காய விட்டுட்டு இவங்க 2 பேரும் ஃபேனு கீழே போய் உக்காந்துட்டாங்க. இந்த ஜவ்வரிசி வத்தல பாரு, அப்படியே வெயில் பட்டு கண்ணாடி மாதிரி ஜொலிக்குது. இந்த பச்சை மிளகா சீரகம் வாசம் வேற மூக்க தொலைக்குது. எனக்கு இதை இப்பவே அப்படியே பச்சையே எடுத்து சாப்பிடணும் போலவே இருக்கு. பன்னு மெதுவா அந்த வத்தலுக்கு பக்கத்துல போனான். பச்சை மாவோட அந்த மனம் அவனை சுண்டி இழுத்துச்சு. எங்க அம்மாவும் ஆண்டியும் இந்த வத்தல்ல உப்பு காரம் எல்லாம் சரியாதான் போட்டாங்களா? ஒருவேளை எது குறைஞ்சாலும் வத்தல் காஞ்சதுக்கு அப்புறம் அதை சேர்க்க முடியாது, அப்புறம் டேஸ்ட் கெட்டு போயிடுமே. அதான் குவாலிட்டி செக் மேனேஜர் நான் இருக்கேனே, உப்பு காரம் எல்லாம் சரியா இருக்கா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிட்டா போகுது. பன்னு ஒரு ஜவ்வரிசி வத்தலை எடுத்து உடைச்சி கொஞ்சம் வாயில போட்டான். கண்ணு மூடிக்கிட்டு, ஆஹா ஓஹோ, உப்பு காரம் இதெல்லாம் சரியா இருக்கு. அதுலயும் இந்த ஜவ்வரிசி பாதி காஞ்சி அப்படியே வாயில வச்சது கரைஞ்சி போகுது. வேக வச்சு சாப்பிடா பொரிச்சு சாப்பிட்டா எப்படி இருக்குமோ என்னவோ, பச்சையா சாப்பிடவே ரொம்ப நல்லா இருக்கு. ஒண்ணு சாப்பிட்டதுக்கு அப்புறமா பன்னுவுக்கு ஆசை ரொம்பவும் அதிகமாயிடுச்சு.
ஜவ்வரிசி வத்தல் நல்லாதான் இருக்கு. ஆனா இந்த பச்சை மிளகா வத்தல் காரம் சரியா இருக்கா உப்பு சரியா இருக்கான்னு தெரியலையே. சரி சரி, அதுலயும் சரியா இருக்கா இல்லையான்னு ஒரு தடவை சாப்பிட்டு பாத்துடலாம். பன்னு இப்போ ஒரு பச்சை மிளகா வத்தலை எடுத்து சாப்பிட்டு பார்த்தான். வாவ், இது இன்னும் நல்லா இருக்கே. இதுல அரிசி மாவு மட்டும் இல்லாம உளுந்தும் போட்டிருக்காங்க. பச்சை மிளகாவும் நல்ல காட்டா இருக்கு. ஆனா இது தனித்தனியா சாப்பிட்டா என்ன தெரியும்? இந்த வத்தல் ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து சாப்பிட்டா பன்னுவால இப்ப அவனை கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியல. அந்த வத்தல் ஒண்ணு இந்த வத்தல் ஒண்ணுன்னு காய வச்ச வத்தல கவர்ல இருந்து பிச்சு பிச்சு எடுத்து ஒவ்வொன்னா அவன் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தான். எனக்கு ஒண்ணு, டுனி ஆண்டிக்கு ஒண்ணு, சோட்டுவுக்கு ஒண்ணு, சின்னவுக்கு ஒண்ணு, சிச்சு ஆண்டிக்கு ஒண்ணு. ஆஹாஹாஹா, எல்லாருக்காகவும் சேர்த்து நானே சாப்பிடுறேன். அட, என்ன இந்த எறும்பு கூட்டம் இந்த பக்கம் வந்துகிட்டு இருக்கு. ஒண்ணு பண்றேன், இந்த எறும்புங்க வத்தல் சாப்பிடறதுக்கு முன்னாடி நானே எல்லாத்தையும் சாப்பிட்டுடுறேன். அப்போ எறும்புகளுக்கு அநியாயம் நடந்த மாதிரி இருக்காது. இதுதான் சரியான லாஜிக்கு. இப்படி பன்னுவோட குவாலிட்டி செக்கிங்க்கு கவர் மேல போட்டிருந்த அந்த வத்தல் எல்லாமே காலியே ஆயிடுச்சு. இப்போ வெறும் கவர் மட்டும் தான் காஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா இதுல ட்விஸ்ட் என்னன்னா, பன்னு அந்த பச்சை மாவை எடுத்து சாப்பிடும்போது முகத்துல, கண்ணத்துல, வாயில சுத்தி அந்த மாவு ஒட்டிக்கிச்சு. அதுலயும் ஜவ்வரிசி மாவு ஒட்டிக்கிட்டு அப்படியே முகத்துல ஒட்டி காஞ்சே போயிடுச்சு. அடடடடா, பச்சை மாவு சாப்பிட்டதுல வயிறுக்குள்ள நல்லா குளு 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 குளுன்னு இருக்கு. எப்படியும் அம்மாங்க தூங்குறாங்க. அவங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி பேசாம நானும் கொஞ்ச நேரம் இந்த கவர்லயே படுத்து தூங்கிக்கிறேன். பன்னு வத்தல் எல்லாம் தீந்து போனதுனால அந்த கவர்ல படுத்து அவன் இப்போ தூங்க ஆரம்பிச்சான். கொரட்டையும் விட ஆரம்பிச்சான். சாயந்தர நேரம் ஆச்சு. வெயில கொஞ்சமா குறைஞ்சது. அப்ப தூங்கிக்கிட்டு இருந்த துணி சோட்டு 2 பேரும் எழுந்திருச்சாங்க. துணி, வத்தல் பாதி காஞ்சிருக்கும்ல, அத உள்ள எடுத்துக்கிட்டு வந்துடலாம். பாவம் பன்னு வேற வெயில ரொம்ப கஷ்டப்படுறான். ஆமா ஆமா, பாவம் அவனை நினைச்சாதான் கவலையா இருக்கு அப்படின்னு சொல்லி 2 பேரும் வெளியில வந்து பார்த்தாங்க. அந்த காட்சியை பார்த்து அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்னா காய வச்ச வத்தல் எதுவுமே இல்ல, காலி கவர் தான் இருந்துச்சு. அந்த கவர்ல படுத்துக்கிட்டு கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருந்தா பன்னம். அத பார்த்து சோட்டு கோவமா, அட துணி, ஒரு வத்தல கூட காணுமே. அப்போ துணியும் கவலையா, ஐயோ மொத்த வத்தலும் காணாம போச்சு. யாராவது திருடிக்கிட்டு போயிட்டாங்களா, இல்ல காக்காங்க தூக்கிட்டு போச்சா? பன்னு பன்னு, எழுந்திருடா, வத்தல் எல்லாம் என்னடா ஆச்சு? பன்னு எழுந்திருக்கவே இல்ல. சோட்டு போய் எட்டி ஒதிச்சு பன்னு எழுப்புனதும் பன்னு எழுந்திருச்சு நின்னான். அவன் முகம் பயங்கரமா இருந்துச்சு. ஐயோ பேய், இவன் முகம் என்ன இப்படி ஆயிடுச்சு? ஐயோ, என் புள்ளைக்கு என்ன ஆச்சு? பன்னு, என்னடா இது, வெள்ளை வெளியே இவ்வளவு பெரிய கொப்பளம் முகமெல்லாம். பன்னு தூக்க கலகத்துல இருந்து அவனுடைய முகத்தை தொட்டு பார்த்து, என் முகத்துக்கு என்னாச்சு? என்ன இது, ஏதோ கெட்டியா இருக்கே. அப்பதான் அவனுக்கு மாவு ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஓ இதுவா, அம்மா நான் சொல்றேன் இரு, நீ அப்புறமா இதெல்லாம் சொல்லு. முதல்ல வத்தல் எங்கடா? ஒரு வத்தல் கூட காணோம். பன்னுவுக்கு இப்பதான் மயக்கம் தெளிஞ்சுது. உண்மையை சொன்ன 2 பேரும் சேர்ந்து உதப்பாங்கன்னு தெரியும். அதனால அவ மனசுக்குள்ள ஒரு ஸ்கிரிப்ட ரெடி பண்ணிட்டான். ரொம்ப சோகமா முகத்தை வச்சுக்கிட்டு, அம்மா அது நான் இங்க உக்காந்துக்கிட்டு நான் காவல காத்துக்கிட்டு இருந்தேனா, அப்போ திடீர்னு ஆகாயத்துல இருந்து ஆயிரக்கணக்கான பேய் கொசுங்க வந்துருச்சுமா. பேய் கொசுங்களா? இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லையடா. உண்மைதாமா, ஆயிரக்கணக்குல பெரிய பெரிய பேய் கொசுங்க வந்துச்சு. நான் என்கிட்ட இருக்கிற குச்சியை வச்சு அந்த கொசுங்கள்ல ஒரு 100 கொசுவை கொன்னு போட்டுட்டேன். ஆனா மிச்சம் இருக்கிறது எல்லாமே என்ன பயங்கரமா தாக்க ஆரம்பிச்சிடுச்சு தெரியுமா? தாக்க ஆரம்பிச்சிடுச்சா? சரி, இந்த வத்தல் மாவு முகத்துல ஏன் ஒட்டிக்கிட்டு இருக்கு? அப்ப பன்னு தயக்கத்தோட, அதுங்க ரிட்டர்ன் போகும்போது வாயில இருந்த அந்த வத்தல் மாவு எல்லாத்தையுமே என் முகத்துல இப்படி துப்பிட்டு போயிடுச்சு. உங்க வத்தலை பாதுகாக்கிறதுக்கு 1000 கொசு கூட நான் போராடி இருக்கேன். எனக்கு நீங்க அவார்டு தான் கொடுக்கணும். அப்படி பன்னு டிராமா கதையை சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே பக்கத்து வீட்டுல இருந்து சிச்சு காக்கா வந்து சிரிக்க ஆரம்பிச்சுது. அடடடடா, சூப்பரா இருக்குடா உன் நடிப்பு. உனக்கு அவார்டு கொடுக்கணும். என்ன அவார்டு தெரியுமா? ஆஸ்கர் அவார்டு. சோட்டும், அவன் சொல்றத நம்பாத. அவன் சொல்றது அத்தனையும் பொய். என்ன சொல்ற சிச்சோ? என் புள்ள 1000 கொசுவோட மோதினானாமே? ஆமா ஆமா, ரொம்ப தான் மோதினான். வீட்ல இருந்து அவன் பண்றது எல்லாத்தையும் வீடியோ எடுத்திருக்கேன். இங்க பாரு, அவன் ஒரு வத்தல் 2 வத்தல் இல்ல, நீங்க காய வச்ச மொத்த வத்தலையுமே சாப்பிட்டுட்டான். சிச்சு காக்கா போன்ல எடுத்த வீடியோவை அவங்களுக்கு காட்டினான். அதுல பன்னு இந்த ஜவ்வரிசி வத்தல் சூப்பர், உளுந்து வத்தல் சூப்பர், மிளகா வத்தல் சூப்பர் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்னா சாப்பிட்டு மொத்த வத்தலையும் காலி பண்ணிக்கிட்டு இருந்தான். அத பார்த்ததும் சோட்டு டுனி ரொம்ப கோவமா, அட பாவி,
பச்சை மாவு அப்படியே சாப்பிட்டுருக்க. இதுல கேட்டா சினிமா கதை சொல்றியா? பேய் வந்துச்சு, கொசு வந்துச்சு, ஈ வந்துச்சுன்னு உன்னை என்ன பண்ற பாரு. சோட்டுக்கிளி தொடப்பத்தை எடுத்துக்கிட்டு, வீணா போனவனே, கஷ்டப்பட்டு 2 குண்டா கஞ்சியை காய்ச்சி வந்து வத்தல போட்டா அது எல்லாத்தையுமே அப்படியே சாப்பிட்டுருக்கல நீ. அப்போ பன்னுக்கிளி ரொம்பவும் பயந்து போய், அம்மா இருமா, நான் உப்பு காரம் சரியா இருக்கான்னு பார்க்கலான்னு தான் ஒன்று டேஸ்ட் பண்ணலான்னு நினைச்சேன். ஆனா உன்னோட ஒன்னா சேர்ந்து அது எல்லாமே எப்படி தீந்துச்சுன்னே தெரியல. பாத்தியா சோட்டு, காக்கா வந்து வத்தல் தூக்கிட்டு போயிடும்னு பயந்து கழுகு கிட்ட வத்தலை ஒப்படைச்ச மாதிரி இருக்கு உங்க கதை. மாவெல்லாம் ஒட்டி எவ்வளோ கியூட்டா இருக்கான் பாரு. சிச்சு சும்மா சிரிக்காத. டேய் பன்னு, நீ பண்ண இந்த தப்புக்கு உனக்கு நிச்சயமா தண்டனை இருக்குடா. என்ன ஆண்டி அது? 2 நாள் பிரியாணி கட்டா? சரி பரவாயில்ல. பிரியாணி கட்டலடா, இப்ப எல்லா வத்தலையும் சாப்பிட்டுட்டல. நாளைக்கு மறுபடியும் இதே வத்தல போடணும். ஆனா இந்த தடவை மாவை மிக்சியில் அரைக்க கூடாது. உரல்ல போட்டு நீயே உக்காந்துக்கிட்டு மிளகா எல்லாத்தையும் கரெக்டா போட்டு அரைச்சி அப்புறமா நீயே வத்தல் போடு. பன்னுவுக்கு அதை கேட்டு மயக்கமே வர மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ, 2 கிண்ணம் மாவை நான் உரல்ல போட்டு அரைக்கணுமா? ஆண்டி இவ்வளவு பெரிய தண்டனை வேணாம் ஆண்டி. வேணும்னா அடுத்த 1 வாரத்துக்கு நான் பச்சை காய்கறியே சாப்பிட்டுக்கிறேன். நீ நோ சொல்லவே முடியாதுரா ராசா. நீ செஞ்சேதான் ஆகணும். முதல்ல பாத்ரூமுக்கு போய் முகத்தை கழுவு. உன் முகத்தை பார்க்கவே எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. பன்னு அழுதுகிட்டே பாத்ரூமுக்கு ஓடி போயிட்டான். பானிபூரி விரும்பும் பறவைகள். காலையில 10 மணி இருக்கும். ஊர் இலையில இருக்கிற மரத்துக்கு கீழே புஜ்ஜி, பன்னு, சின்னு 3 பேருமே உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், சம்மர் ஹாலிடேஸ் நமக்கு கிடைச்சிருச்சு. இந்த ஹாலிடேஸ் 2 மாசமா நம்ம நல்லா என்ஜாய் பண்ணணும். சொல்லுங்க, நாம எங்க போய் என்ன சாப்பிட்டு என்ன ஸ்டார்ட் பண்ண போறோம்? டே பன்னு, முந்தா நேத்து நான் சிட்டிக்கு போயிருந்தேனா, அங்க எல்லாரும் சுட சுட பர்கர் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்கடா. அந்த மைனைஸ் அந்த டிக்கி எல்லாத்தையும் வச்சு பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. டேய், இது வெயில் காலம்டா. வெயில் காலத்துல எதுக்கிட்ட பர்கர்லாம் சாப்பிடணும்? பேசாம ஐஸ்கிரீம் பார்லருக்கு போயிட்டு வெனிலா ஐஸ்கிரீம்ல சாக்லேட் சிரப்பை ஊற்றி சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஐஸ்கிரீமா? எனக்கு ஐஸ்கிரீம் வேண்டாம். ஸ்வீட் சாப்பிட்டா என்னுடைய பசி செத்து போயிடும். எனக்கு ஸ்வீட்டை விட நல்ல காரசாரமாக சாப்பிடணும். அதுலேயும் பிரியாணி சாப்பிடணும். அப்பதான் வயிறு ஃபுல்ஃபில் ஆகும். டேய், இந்த வெயில்ல பிரியாணியா? அப்புறம் வயிற்ற கலக்கி விட்டுருண்டா. அதுக்கு என் பர்கரே பரவாயில்லடா. நீங்க 2 பேரும் எப்பவுமே இப்படிதான். ஜங்க் ஃபுட்டு, நான்வெஜ் தவிர எதுவும் சாப்பிட மாட்டீங்களா? எனக்கு ஐஸ்கிரீம் தான் வேணும். நீ எல்லாம் ஹெல்தி ஃபுட்டை பற்றி பேசலாமா? முந்தா நேற்று குறுக்குற பேக்கெட் மொத்தத்தையும் பிடுங்கி சாப்பிட்டவ தானே நீ? சரி, பிரியாணி வேண்டாம், நூடுல்ஸாவது சாப்பிடலாமா? இப்படி அவங்களுக்குள்ள வாக்குவாதம் வந்துச்சு. ஒருத்தங்க இது வேணும்னா இன்னொருத்தங்க அது வேணும்னு சொன்னாங்க. இப்படியே மதியம் 1 மணி ஆச்சு. டேய், பசியில் எனக்கு மயக்கமே வர மாதிரி இருக்கு. ஆனா இன்னும் என்ன சாப்பிடுறதுன்னு டிசைட் பண்ணவே இல்லை. அந்த பன்னு பிரியாணிங்கிறான், நீ ஐஸ்கிரீமுங்கிற. நடுவுல நான் என்னோட பர்கர் அனாதி ஆயிடுச்சு. சரிடா, வெயில் அதிகமா இருக்கு. பேசாம இங்கேயே படுத்து தூங்கிட்டு அப்புறம் சாயந்தரம் எழுந்திருச்சு என்ன சாப்பிடுறதுன்னு அப்புறமா டிசைட் பண்ணலாம். அவங்க எல்லாரும் பசியோடவும் மரத்துக்கு கீழே படுத்து தூங்குனாங்க. சாயந்தரம் ஒரு 4 மணி இருக்கும். அப்ப எல்லாருக்குமே பசி ரொம்பவும் அதிகமாச்சு. ஐயோ கடவுளே, என்னால பசி தாங்க முடியலையே. வயிற்றுக்குள்ள யாரோ ட்ரெயின் ஓட்டுற மாதிரி இருக்கே. அர்ஜென்ட்டா ஏதாவது ஃபுட்டை நான் சாப்பிட்டே ஆகணுமே. என்னோட நிலைமையும் அதுதான்டா பண்ணும். இப்ப ஐஸ்கிரீம் இல்ல, யாராவது பச்சை கேரட் கொடுத்தா கூட நான் அப்படியே சாப்பிட்டுடுவேன். ஆனா இப்ப எதுவும் வாங்கவும் பணம் இல்லையே. என்ன புஜ்ஜி, மறந்துட்டியா? நம்ம கிட்டி பேங்க்ல இருந்து தான் நம்ம எல்லாரும் பணம் கொண்டு வந்திருக்கோமே. இப்ப எங்க போறதுன்னு டிசைட் பண்ணுங்க. 1 மினிட், என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. நம்ம 3 பேருக்குமே பிடிச்ச ஒரு நல்ல ஃபுட் இருக்கு. உப்பா, காரமா, புளிப்பா, ஸ்வீட்டா? அதுக்கு பானி வேற தனியா கொடுப்பாங்க. அப்போ புஜ்ஜி, சின்ன 2 பேருமே பானிபூரி? எக்ஸாக்ட்லி. இப்பவே லூசி ஆண்டியோட பானிபூரி வண்டிக்கிட்ட போய் நமக்கு எவ்வளோ பானிபூரி வேணுமோ அவ்வளோ வாங்கி சாப்பிடலாம். சாயந்தரம் 4:30 மணி. லூசிபுரா ஊருக்கு நடுவுல எப்பவுமே வைக்கிற மாதிரி அவளுடைய பானிபூரி வண்டியில ஃப்ரெஷ்ஷா நிறைய பூரியை செஞ்சுக்கிட்டு நிறைய பானியும் செஞ்சுக்கிட்டு ஸ்வீட் பானி எல்லாமே செஞ்சு கொண்டு வந்து வச்சிருந்தா. இன்னைக்கு சரக்கெல்லாம் புதுசா இருக்கு. யாராவது வந்தாங்கன்னா வியாபாரம் ரொம்ப நல்லபடியா நடக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் அந்த இடத்துக்கு புஜ்ஜி, பன்னு, சின்னு 3 பேருமே வந்தாங்க. அவங்க லூசிபுரா கிட்ட ஆர்டர் பண்ணாங்க. ஹாய் லூசி ஆண்டி, எங்களுக்கு பானிபூரி வேணும். புளிப்பு, உப்பு, காரம், இனிப்பு எல்லாத்தையும் சேர்த்து அடிச்சு ஒன்று கொடுங்க. பொறுமையா சொல்லுடா, இப்பதானே வண்டியை திறந்துருக்கேன். நீங்க கேட்டது கொடுக்குறேன். ஆளுக்கு எத்தனை பிளேட் பானிபூரி வேணும்? பிளேட்டெல்லாம் வேணாம் ஆண்டி, 3 பேருக்கு 3 கிண்ணத்தை கொடுங்க. நீங்க பானிபூரி கொடுத்துக்கிட்டே இருங்க. நிப்பாட்டுங்கன்னு சொல்ற வரைக்கும் நீங்க நிப்பாட்டவே கூடாது. ஆமா ஆண்டி,
எனக்கு ஸ்டஃப் நிறைய பட்டாணி, நிறைய வெங்காயம் போடுங்க. அப்படியே கொஞ்சம் இனிப்பும் ஊத்துங்க. எனக்கு ஃபுல் ஸ்பைசியா வேணும். பானி குடிக்கும் போது என் காதுல இருந்து புகை வரணும். சரி சரி, உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி கொடுக்கறேன். 3 பேருமே கிண்ணத்தை நீட்டும் போது 3 பேரு தட்டலையும் லூசி பானிபூரிய வச்சுக்கிட்டு இருந்தா. அத 3 பேரும் ஒன்னா முழுங்கிக்கிட்டு இருந்தாங்க. பிளேட்டும் காலி ஆயிடுச்சு. அப்போ பன்னு கண்ணை மூடிக்கிட்டு, ஆஹா ஆண்டி, உங்க கைக்கு ஆஸ்கார் அவார்டு தான் கொடுக்கணும். இந்த பானிபூரியில ஏதோ மேஜிக் இருக்கு. ஊத்துங்க ஊத்துங்க ஊத்துங்க. எனக்கு கொஞ்சம் காரமா இருக்கு, ஸ்வீட் பூரி கொடுங்க. எனக்கு பூரி இல்லாம வெறும் பிளெயின் பானி கொடுங்க குடிக்க. லூசியோட கை மிஷின் மாதிரி வேலை பார்த்துச்சு. 1 மணி நேரம் ஆச்சு. அவங்க 3 பேரும் சேர்ந்து லூசி கொண்டு வந்த பானிபூரி வண்டியில இருக்கிற பானிபூரி எல்லாத்தையுமே காலி பண்ண ஆரம்பிச்சாங்க. டேய் பசங்களா, பொறுமையா சாப்பிடுங்கடா, என் கையெல்லாம் வலிக்குது. ஆளுக்கு 50 பூரிய தாண்டிட்டீங்கடா, வயிறு வெடிச்சிட போகுதுடா. பரவாயில்ல ஆண்டி, வயிறு வெடிச்சாலும் நாங்க தெச்சுக்கிறோம், நீங்க ஸ்லோ பண்ணாதீங்க. என்ன புஜ்ஜி, ஸ்டாப் பண்ணிட்ட? என்னோட ஸ்பீடுக்கு உன்னால வர முடியலையா? ஓ மூஞ்சி, உன்னை விட 10 பானிபூரி எக்ஸ்ட்ரா நான் சாப்பிட்டிருக்கேன். ஆண்டி, கொஞ்சம் காரமா பூரி கொடுங்க. இப்படியே இன்னொரு மணி நேரம் போச்சு. ராத்திரி 7 மணி ஆச்சு. லூசி அன்னைக்கு கொண்டு வந்திருந்த மொத்த பானிபூரியையும் அந்த பசங்க 3 பேருமே வாங்கி சாப்பிட்டாங்க. அவங்க வயிறும் வீங்கி போச்சு. லூசி அதை பார்த்து பயப்படவே ஆரம்பிச்சா. ஐயோ, என் உயிரே போகுது. டேய், மொத்த பூரியையும் தின்னு காலி பண்ணிட்டீங்களே, போதுண்டா, பேசாம அமைதியா 3 பேரும் வீட்டுக்கு போங்க. ஆனா அவங்க யாரும் நகர மாதிரியே இருக்கல. அப்ப பன்னு லூசி கிட்ட, ஆண்டி, இன்னும் ஒரே ஒரு பூரி ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி. ஆண்டி, என் வயிற்றுக்குள்ள பானி கடல் மாதிரி ஓடுது, எழுந்திருக்கவே முடியல. டேய் பன்னு, நானும் ஹெவியா சாப்பிட்டுட்டேன் போலடா, என்னால அசைய கூட முடியல. 3 பேருமே அவங்கவுங்க வயிற்று பிடிச்சுக்கிட்டு அசைய முடியாம பெருமூச்சு விட்டுக்கிட்டு அங்கேயே உட்காந்துருந்தாங்க. ஆண்டி, என் வயிறு வெடிக்கிற அளவுக்கு நான் சாப்பிட்டுட்டேன். சரி, பில்லு எவ்வளாச்சுன்னு சொல்லுங்க, எங்க சின்ன உங்களுக்கு பணம் கொடுப்பான். அதை கேட்டு லூசி புறா, நீங்க காலையில இருந்து சாப்பிடலையா என்ன? மொத்த பானிபூரியையும் சாப்பிட்டுட்டீங்க. சரி சரி, இரு, கணக்கு போட்டு சொல்றேன். ஆளுக்கு எப்படியும் ஒரு 100 பானிபூரியாவது சாப்பிட்டுருப்பீங்க. அந்த கணக்குப்படி பார்த்தா மொத்தமா உங்க 3 பேருக்கு 3000 ரூபாய். அந்த அமௌண்ட் கேட்டதும் புஜ்ஜி, பன்னு, சின்னோட கண்ணு முட்டை முட்டையா மாறுச்சு. பன்னு நடுங்கிக்கிட்டே, என்னது 3000மா? ஆண்டி, நாங்க சாப்பிட்டது பானிபூரியா இல்ல கோல்டன் பூரியா? 3000மா? எங்க கிட்டி பேங்க உடைச்சு பார்த்தா மிஞ்சி போன 300 கூட இருக்காது. ஐயோ, எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன அடிச்சே கொண்டு போட்டுருவாங்களே, பயமா இருக்கே. ஐயோ, நான் செத்துருவோம் போல, எனக்கு மயக்கமா வருதுடா. வயிறு நிறைய பானிபூரி சாப்பிட்டதுனாலயோ இல்ல பில்லு 3000 கேட்டதுனாலயோ தெரியல, திடீர்னு பசங்க 3 பேரும் மயக்கம் போட்டு பெஞ்சில இருந்து கீழே அப்படியே விழுந்துட்டாங்க. அத பார்த்து பாவம் லூசி பயப்படவே ஆரம்பிச்சிட்டா. ஐயோ பசங்களா, என்னாச்சு? இருங்க, தண்ணி கொண்டு வரேன். ஐயோ, பானியும் இல்ல தண்ணியும் இல்ல, எல்லாத்தையுமே குடிச்சிட்டானுங்களே. புஜ்ஜி, பன்னு, சின்னோ, எழுந்திரிங்கடா. ராத்திரி 8 மணி ஆச்சு. காலையில விளையாடிட்டு வரோன்னு வெளியில போன பசங்க யாரும் ராத்திரி 8 மணி ஆகியும் வீட்டுக்கு வரலங்கிறதுனால பெத்தவங்க எல்லாருமே கவலைப்பட ஆரம்பிச்சாங்க. துணி, காலையிலே பன்னு, புஜ்ஜி 2 பேரும் விளையாட வெளியில போனாங்க. மணி 8 ஆகுது, இன்னும் வரல. எங்க போனாங்க? ஏன் சின்ன கூட இன்னும் வரல சோட்டோ. அவன் கிட்டி பேங்க்ல இருந்து பணம் வேற காலையில கொண்டு போனா. திருடனுங்க யாராச்சும் திருடிட்டு இருப்பானுங்களா? யாரும் பதட்டப்படாதீங்க, வாங்க வெளியில போய் தேடலாம். அப்படி 3 பேரும் பிள்ளைங்களை தேடி ஊருக்குள்ள போகும்போது சரியா அவங்களுக்கு எதிர்க்க லூசி புறாவும் பதட்டமா வந்துச்சு. துணி, சோட்டோ, சிச்சோ, சீக்கிரமா வாங்க, உங்க பிள்ளைங்க. என்னாச்சு லூசி? எங்க பிள்ளைங்களுக்கு ஏதாச்சும் ஆக்சிடென்ட் ஆச்சா? ஆக்சிடென்ட்டும் இல்ல, ஒன்னும் இல்ல, சுனாமி வந்திருக்கு. உங்க பிள்ளைங்க 3 பேருமே என்னோட கடைக்கு வந்து வயிறு முட்டு பானிபூரிய சாப்பிட்டுட்டு அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. வாங்க போலாம். என்னது, பானிபூரி சாப்பிட்டு மயங்கிட்டாங்களா? அப்படி எவ்வளவு பானிபூரி சாப்பிட்டாங்க? எவ்வளோன்னு மட்டும் கேட்காத சிச்சோ, என் கடையில இருக்கிற பானிபூரி எல்லாமே காலி. மொத்த பில்லு 3000 ரூபாய் வந்துச்சு. சிச்சு காக்கா நெஞ்சு பிடிச்சுக்கிட்டு, என்னது 3000மா? அப்போ சின்னு சாப்பிட்டது 1000 ரூபாய்க்கு பானிபூரியா? அவன் காக்கா குட்டியா இல்ல யானை குட்டியா? ஐயோ, அவன் மயக்கம் போடக்கூடாது, நான் தான் மயக்கம் போடணும் போல. சிச்சு, சும்மா பணாங்காத, குழந்தைங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியல, வா போய் பார்க்கலாம். அப்படி பத்திரமா லூசி புறா கூட சேர்ந்து துணி, சோட்டு, சிச்சு 3 பேருமே பானிபூரி கடை கிட்ட போய் பார்த்தாங்க. அங்க பசங்க 3 பேரோட வயிறும் பலூன் மாதிரி பெருசா வீங்கி இருந்துச்சு. அப்போ பன்னுவை பார்த்து சோட்டு கிளி, பன்னு, என்னடா உன் வயிறு அப்படி உப்பி போயிருக்கு, உள்ள என்ன இரும்பு போல வச்சுக்கிட்டு இருக்க? அப்போ தூக்க கலக்கத்துல பன்னு, மம்மி, என் வயிறை தொடாத,
தொட்டா என் வயித்துல இருக்கிற பானி எல்லாமே உன் முகத்து மேலதான் இருக்கும். ஆண்டி, பானி சூப்பர். புஜ்ஜி, எழுந்திரியுமா? நீ பொண்ணு, 100 பிளேட் பானிபூரிய சாப்பிடுவ, உனக்கு வெக்கமா இல்ல? அம்மா சிச்சோ, என்னை தூக்கிக்கிட்டு போமா, என் உடம்ப என் காலால சுமக்க முடியலம்மா. சிச்சு காக்கா சின்ன பக்கத்துல வந்து, உன்னை தூக்குறதா? அதுக்கு பதிலா நான் உன்னை இங்கேயே உருட்டி விட்டுட்டு போயிடுவேண்டா. உன் கிட்டி பேங்க்ல இருக்கிற மொத்த காசும் நான் எனக்கு எடுத்துப்பேன், பாத்துக்கோ. அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல என்னோட 3000 ரூபாய் பில்லு. லூசி, பிள்ளைங்க தெரியாம பண்ணிட்டாங்க. எங்க கிட்ட அவ்வளவு பணம் இல்ல. இப்ப நாங்க ஆளுக்கு 500 ரூபாய் கொடுக்கறோம். அதுக்கப்புறம் அடுத்த மாசம் சேர்த்து கொடுக்கறோம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. சரி சரி, உங்களை பார்த்தா எனக்கே பரிதாபமா இருக்கு. அப்படியே பண்ணுங்க. லூசி புறா சொன்னதை கேட்டு துணி, சோட்டு, சிச்சோ எல்லாருமே அவங்கவுங்க பிள்ளைங்கள முதுகுல சுமந்துக்கிட்டு வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்தாங்க. பசங்களும் வீட்டுல நல்லா படுத்து தூங்குனாங்க. அடுத்த நாள் காலையில 3 பேருக்கும் வெச்சு வாங்கலான்ற கோவத்தோட பெத்தவங்க பக்கத்துல நின்னுக்கிட்டு இருக்கும் போது அப்பதான் மெதுவா அவங்களுக்கு முழிப்பு தட்டிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ பன்னு உடனே எழுந்திருச்சு நின்னு, குட் மார்னிங்மா, இன்னைக்கு டிஃபனுக்கு என்னம்மா இருக்கு? சோட்டு கோவமா, டிஃபன் இல்லடா, உனக்கு இன்னைக்கு நான் சூடு வைக்க போறேன். நேத்து பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணு தெரியாத மாதிரி இருக்க. 3000 ரூபாய்க்கு பானிபூரி சாப்பிடுவீங்க, மரம் என்ன பணத்துல காய்க்குதா? அம்மா சாரிம்மா, ஏதோ போட்டி போட்டு சாப்பிட்டதுனால அவளை சாப்பிட்டுட்டோம். என்னது, போட்டி போட்டு சாப்பிட்டீங்களா? டேய் சின்னும், இன்னொரு தடவை நீ பானிபூரி கடை பக்கம் போனேன்னு நான் கேள்விப்பட்டேன். அவ்வளவுதான், உன் 2 கண்ணையும் புடுங்கி நான் கோலி விளையாட்டு விளையாடுவேன், பாத்துக்க. புஜ்ஜி, இன்னில இருந்து உங்களுக்கு பாக்கெட் மணி கட்டு. நீங்க பானிபூரி தின்ன கடன் தீர வரைக்கும் நீங்க லூசி கடையில ஈவினிங் வேலை செய்யணும், பாத்துக்கோங்க. அத கேட்டு பன்னு, சின்னு, புஜ்ஜி 3 பேருமே ஷாக் ஆனாங்க. என்னது, நாங்க வேலை செய்யணுமா? ஆமா, கடன் தீரணும்ல. இன்னொரு தடவை பானிபூரின்னு சொல்லி பாருங்க, உங்க எல்லாரையும் பானிபூரி பானையிலயும் முக்கி எடுத்துடுறேன், புரியுதா? அம்மா சாரிம்மா, இனிமே வாழ்க்கையில எப்பவுமே பானிபூரி சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சின்ன கிட்ட ரகசியமா. டேய் சின்னோ, நாளைக்கு நம்ம பக்கத்துல திருவிழாவுக்கு போலாமா? அங்க சமோசா பக்கோடா எல்லாமே விப்பாங்கல்ல. அத கேட்டதும் சோட்டு பன்னுவோட முதுகுல ஒரு அறை விட்டா. ஐயோ அடிக்காதம்மா, இனி ஏதோ சாப்பிட மாட்டேன், நான் காத்து சுவாசிச்சுக்கிட்டு வாழ்ந்துடுறேன். அத கேட்டு எல்லாரும் சிரிச்சாங்க. பானிபூரி சாப்பிட்டதுக்கு பசங்க எல்லாருக்குமே சரியான தண்டனையும் கிடைச்சிருந்துச்சு.